நீங்க எப்பவாவது ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கும்போது நடுவுல கடுமையான டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டது உண்டா? கண்டிப்பா எல்லாருக்கும் நடந்திருக்கும். வண்டி ஒரு இன்ச் கூட நகராது, வெளியில ஹாரன் சத்தம் காத பிளக்கும், நமக்குள்ள ஒரு பதற்றம் கோபம் எல்லாம் கொப்பளிக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நம்மால இங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, அந்த கையறு நிலை. எக்ஸாக்ட்லி. அந்த கையறு நிலையில வர்ற மன அழுத்தம் இருக்குல்ல, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அல்லது எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ண ஒரு நாள்ல திடீர்னு கொட்டுற மழை மொத்த பிளானையும் காலி பண்ணிடும். ரொம்ப சகஜமா நடக்கிற விஷயம் தான் இது. ஆமா, நம்மால கட்டுப்படுத்த முடியாத இந்த மாதிரி விஷயங்களால நாம தினமும் எவ்ளோ சோர்வடைகிறோம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த சோர்வுல இருந்து வெளியே மனசு எப்படி எந்த பாதிப்பும் அண்டாத ஒரு இரும்பு கோட்டையா மாத்துறது, இத பத்தி அலசுறது தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடலோட முக்கிய நோக்கமே. ரொம்ப அருமையான ஒரு நோக்கம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எபிக்டெட்டஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவஞானி சரியா இந்த மாதிரி உணர்வுகளை சரி செய்யறதுக்காகவே தன்னோட வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சார். இன்னைக்கு நாம தாமஸ் வென்ட்வொர்த் ஹிக்கின்சன் மொழியாக்கம் செஞ்ச எபிக்டெட்டஸோட உரையாடல்கள், அதாவது டிஸ்கோர்சஸ், அப்புறம் கையேடு, அதாவது என்கிரீடியன், இந்த மூல நூல்களை தான் நம்ம தேடலுக்கு எடுத்துக்க போறோம். எபிக்டெட்டஸ்னு சொல்லும்போதே அவரோட தத்துவத்துல இருக்கிற ஒரு மிக எளிய ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பிரிவினையிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். பிரிவினைன்னு சொல்றீங்களே, அது என்ன? அதாவது இத கட்டுப்பாட்டின் இரு பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் அவரோட பார்வையில ஒரு 2 பெட்டிக்குள்ள அடக்கிடலாம். ஓ, 2 பெட்டிதானா? ஆமா, பெட்டியில பாத்தீங்கன்னா நம்மளோட முழு கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள் இருக்கும். 2வது பெட்டியில நம்மளோட கட்டுப்பாட்டுல அறவே இல்லாத விஷயங்கள் இருக்கும். அப்போ இந்த முதல் பெட்டியில என்னென்ன வரும்? நம்மளோட எண்ணங்கள், ஆசைகள், வெறுப்புகள், நாம ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம், எதற்கு முன்னுரிமை கொடுக்கறோம் அப்படிங்கிற முடிவுகள், இது எல்லாமே முதல் பெட்டியில வரும். சுருக்கமா சொல்லணும்னா நம்ம மனதோட செயல்பாடுகள் மட்டும்தான் 100% நம்ம கையில இருக்கு. சரி, எனக்கு புரியுது. அப்போ அந்த 2வது பெட்டியில என்னென்ன இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க, ஆபீஸ்ல நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் அதுல வரும், சரியா? கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட உடல்நிலை, நாம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுக்கிற சொத்து, சமூகத்துல நமக்கு கிடைக்கிற புகழ், நம்ம வேலை, இது எல்லாமே அந்த 2வது பெட்டிக்குள்ள தான் வரும். ஒரு நிமிஷம், ஏன் உடல்நிலையும் சொத்தும் ஏன் கண்ட்ரோல்ல இல்லையா? இங்கதான் எபிக்டெட்டஸ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த 2வது பெட்டியில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இயல்பாகவே சுதந்திரமற்றவை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏதோ ஒரு வகையில மத்தவங்களோட தலையிட்டாலோ அல்லது எதிர்பாராத ஒரு சூழலாலோ இது மாறக்கூடியவை. அதாவது அது நம்ம கைய மீறின விஷயங்கள். எக்ஸாக்ட்லி. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, எப்போ நாம இந்த கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை நம்மளோட முழு கட்டுப்பாட்டுல இருக்கிறதா நினைச்சு அது மேல ஒரு வெறித்தனமான ஆசையை வைக்கிறோமோ, அப்போதான் மன அழுத்தமோ ஏமாற்றமோ உருவாகுது. நம்மளோட எதிர்பார்ப்புக்கும் நிஜமான யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. ஆனா இது ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. என் உடம்பு என் கட்டுப்பாட்டுல இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ பாத்தீங்கன்னா, நான் டெய்லி ஜிம்முக்கு போறேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்றேன், அதே மாதிரி என் எதிர்காலத்துக்காக ரொம்ப பார்த்து பார்த்து பணத்தை சேமிக்கிறேன். இதெல்லாம் என் கட்டுப்பாட்டுல இருக்கிறதால தானே என்னால செய்ய முடியுது. இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. இங்க நீங்க முழு கட்டுப்பாடு அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை கவனிக்கணும். நீங்க ஆரோக்கியமா சாப்பிட்றதும் ஜிம்முக்கு போறதும் உங்களோட முயற்சிகள், அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அது முதல் பெட்டி. ஓ, ஓகே. ஆனா நீங்க எவ்வளவுதான் ஆரோக்கியமா இருந்தாலும் திடீர்னு வர்ற ஒரு புது வைரஸோ அல்லது எதிர்பாராத ஒரு விபத்தோ உங்க உடம்ப பாதிக்க முடியும் இல்லையா? உங்களால அதை 100% தடுத்து நிறுத்த முடியுமா? அதுவும் உண்மைதான். விபத்து நம்ம கையில இல்ல. அதே மாதிரிதான் நீங்க கவனமா பணத்தை சேமிக்கிறது உங்க கண்ட்ரோல். ஆனா உலக அளவுல ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியோ அல்லது பங்குச்சந்தை சரிவோ நடக்கிறது உங்க கையில இல்ல. எபிக்டெட்டஸ் உங்க உடம்பையோ சொத்தையோ தூக்கி எறிய சொல்லல. நல்ல வேலை அப்படி சொல்லல. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நீங்க பராமரிங்க, ஆனா அதோட இறுதி முடிவை உங்க மகிழ்ச்சிக்கான திறவுகோல நினைக்காதீங்க. உங்க சந்தோஷத்தை உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்து மேல பணையம் வச்சிட்டீங்கன்னா அது எப்ப பறிபோகுமோ அப்படிங்கிற பயத்திலே தான் நீங்க வாழ வேண்டியிருக்கும். வாவ்! எனக்கு இப்போ ஒரு உதாரணம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம கையில ஒரு விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம், அதுக்கு மேல ஒரு சாதாரண ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் போட்டிருப்போம் இல்லையா? ஆமா. அந்த ப்ரொடெக்டர் உடைஞ்சா நம்ம பெருசா கவலைப்பட மாட்டோம். சரி, இன்னொரு ப்ரொடெக்டர் வாங்கிக்கலாம்னு ரொம்ப சாதாரணமா கடந்து போயிடும். ஆனா உள்ள இருக்கிற ஒரிஜினல் ஸ்கிரீன் உடைஞ்சா அவ்வளவுதான், அந்த வாரமே நமக்கு நரகமாயிடும். சூப்பரான உதாரணம் இது.
எபிடேட்டஸ் சொல்றத பார்த்தா நாம நம்மளோட சொத்து புகழ் ஏன் மனித உறவுகளை கூட அந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் மனநிலையோட தான் அணுகணும்னு சொல்றார் போல இருக்கு. அது உடைஞ்சா வருத்தம் தான், ஆனா அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்க கூடாது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி, அதே மனநிலை தான். இந்த மனநிலையை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு தெளிவான வழிகாட்டல தர்றாரு. அதாவது நிகழ்வுகளை நாம வழிநடத்தக்கூடாது, மாறாக அவற்றை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அது. பின்பற்ற வேண்டுமா? அதாவது எப்படி? இத மூல நூல மொழிபெயர்த்த ஹிக்கின்சன் எலிசபெத் ஃப்ரை அப்படிங்கிற ஒரு சமூக சேவகியோட புகழ்பெற்ற குறிக்கோளோடு ஒப்பிடுறார். அது என்னன்னா, கட்டாயப்படுத்தாதே பின்பற்று, அதாவது ஃபாலோ நாட் ஃபோர்ஸ். கட்டாயப்படுத்தாதே பின்பற்று. ஒரு பெரிய ஆற்று நீரோட்டம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிரா நீச்சல் அடைக்க நினைக்கிறது இயற்கைய மீற செயல். அந்த நீரோட்டத்தோட போக்கிலேயே இணைந்து செல்றது தான் உண்மையான சுதந்திரம். எனக்கு இதுதான் நடக்கணும்னு நாம இயற்கைய கட்டாயப்படுத்தக்கூடாது. என்ன நடக்குதோ அதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறதுல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். அது கேட்டதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில காலையில எழுந்த உடனே ஒரு பெரிய இழப்போ இல்ல ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையோ வந்தா சரி நீரோட்டத்தோட போவோன்னு டக்குன்னு மனம் மாறிடாதே. ஒரு நாள் டிராஃபிக்ல மாட்டினா கூட நமக்கு ரத்த கொதிப்பு வந்துடுதே. இந்த மனநிலைய பிராக்டிக்கலா கொண்டு வர அவர் ஏதேனும் பயிற்சி முறைகளை சொல்லிருக்காரா? கண்டிப்பா. அதுக்காக தான் அவர் மனசை பழக்கப்படுத்துறதுக்கு ஒரு 3 கட்ட பயிற்சி முறைகளை தர்றாரு. 3 கட்ட பயிற்சியா? சரி, அதுல முதல் நிலை என்ன? முதல் நிலை ஆசைகள் மற்றும் வெறுப்புகளை கையாளுதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மனுஷங்களுக்கு வர்ற மிகப்பெரிய துன்பங்களே அவங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு மேல அவங்க வைக்கிற ஆசையாலையும் அவங்க தவிர்க்க நினைக்கிற ஒண்ணு மேல வைக்கிற வெறுப்பாலையும் தான் வருது. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனா துக்கம். ஆமா, நீங்க ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் அது மேல ஆசை வச்சா அது கிடைக்காதப்ப இயல்பா பொறாமையும் கோபமும் வரும். சோ முதல்ல உங்க ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற முதல் பெட்டிக்குள்ள மட்டும் சுருக்கிக்கணும். ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு சந்தேகம். நான் இப்படி என் ஆசைகளை எல்லாம் சுருக்கிக்கிட்டா உலகத்துல நடக்கிற எதை பத்தியும் எனக்கு அக்கறை இல்லாம போயிடுமே. எந்த ஆசையும் இல்ல, எதன் மேலையும் எதிர்பார்ப்பு இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு என் குடும்பத்துக்கோ என்ன சார்ந்தவங்களுக்கோ எந்த உதவியும் செய்யாம ஒரு சோம்பேறியா மாறிட மாட்டேனா? அங்கதான் இந்த தத்துவத்தோட ஆழமே இருக்கு. நீங்க கேக்குற இந்த கேள்விய எபிக்டேட்டஸ் எதிர்பார்த்து தான் 2வது நிலையை உருவாக்கியிருக்கார். ஓஹோ, அப்படியா? ஆமா, நீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உலகத்தை விட்டே ஓடிடக்கூடாது. 2வது நிலை என்னன்னா, வாழ்க்கை கடமைகள், அதாவது டியூட்டிஸ் ஆஃப் லைஃப். ஒரு குடிமகனா, ஒரு மகனா, ஒரு நண்பனா உங்களுக்குன்னு சில சமூக பொறுப்புகள் இருக்கு. இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுகளை பேண வேண்டியது உங்களோட கடமை. அதாவது உணர்ச்சிகள் இல்லைனாலும் கடமை செய்யணும்னு சொல்றீங்களா? உணர்ச்சிகள் இல்லாம இல்ல, நீங்க உங்க வேலைய எந்த ஒரு சுயநல எதிர்பார்ப்பும் இல்லாம மிக சிறப்பா செய்வீங்க. உங்க குடும்பத்தை அன்பா பாத்துக்குவீங்க. ஆனா அது ஒரு கடமையா ரொம்ப கவனத்தோட செய்வீங்களே தவிர அந்த மனிதர்களை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனாலும் இது கொஞ்சம் உறுத்துது எனக்கு. ஆசைகளை கட்டுப்படுத்து, எதிர்பார்ப்பு இல்லாம கடமைய செய் அப்படின்னா மனுஷன் ஒரு பாறைய போலவோ ஒரு உணர்ச்சியற்ற ரோபோ போலவோ வாழணும்னு அவர் சொல்றாரா? வலி, அழுகை, சந்தோஷம் இதெல்லாம் இல்லாம மனிதனா இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இன்ட்ரெஸ்டிங். இதே கேள்வியை எபிக்டேட்டஸ் கிட்ட அவரோட மாணவர்களே கேட்டிருக்காங்க. அட, அப்படியா? அவரும் இதுக்கு பதில் சொல்லிருக்காரா? ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்கார். அவர் தன் உரையாடல்கள்ல என்ன சொல்றாருன்னா, மனிதன் ஒரு சிலையைப் போல உணர்ச்சியற்ற இருக்கக்கூடாது, மாறாக தனது இயற்கையான உறவுகளை காக்கும் ஒரு மனிதனாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது எமோஷன்ஸ் இருக்கலாம்னு சொல்றாரு. ஆமா, ஒரு இழப்பு ஏற்பட்டா கண்டிப்பா உங்களுக்கு வலிக்கும், நீங்க அழுவீங்க, அது மனித இயல்பு. ஆனா அந்த உணர்ச்சிகளுக்கு முழுசா அடிமையாகி உங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கையை முடக்கிக்க மாட்டீங்க. அந்த உணர்ச்சிகள் உங்க பகுத்தறிவை மறைக்க விடாம நீங்க பாத்துக்குவீங்க. இப்போ எனக்கு புரியுது. உணர்வுகளை அனுபவிக்கிறது வேற, அதுக்குள்ளேயே மூழ்கி மூச்சு திணறதும் வேற. சரி, அந்த 3வது நிலை என்ன? எப்படி அந்த உணர்வுகள்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கிறது? 3வது நிலைதான் சிந்தனை தெளிவு மற்றும் தர்க்க அறிவு, அதாவது கிளாரிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் லாஜிக். இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வேலை செய்யும். கவசம் மாதிரியா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது நீங்க முதல் நிலையில உங்க ஆசைகளை கட்டுப்படுத்திட்டீங்க, 2வது நிலையில உங்க கடமைகளை சரியா செய்றீங்க. ஆனா திடீர்னு யாராவது ஒரு தவறான கருத்தை சொல்லி உங்களை குழப்பலாம், அல்லது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது உங்க மனம் தர்க்க ரீதியா சிந்திக்க தவறலாம்.
நடக்கும். மனசு பேதலிக்கும் போது நடக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல எது சரி எது தவறுன்னு பகுத்தறிஞ்சு நீங்க கத்துக்கிட்ட அந்த முதல் 2 நிலைகளையும் பாதுகாக்க இந்த சிந்தனை தெளிவு ரொம்பவே அவசியம். எனக்கு நீங்க இந்த 2வது நிலையில சொன்ன அந்த சமூக கடமைகள் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை ஞாபகப்படுத்துது. எபிக்டேட்டஸ் கடமைகளை செய்ய சொல்றார். ஆனா அந்த காலகட்டத்துல வாழ்ந்த வேறு சில தத்துவஞானிகள் சமூகத்தை விட்டு விலகி இருங்க, பொறுப்புகளை தவிர்த்திடுங்க, அப்போதான் நிம்மதியா இருக்க முடியும்னு சொன்னதை நான் படிச்சிருக்கேனே. ஆமா, குறிப்பா எபிக்யூரஸ் அப்படிங்கிற தத்துவஞானி அப்படிதான் சொன்னார். ஆமா, அதே எபிக்யூரஸ் தான். அவருக்கும் எபிக்டேட்டஸ்க்கும் முரண்பாடு இருந்துச்சாம். எபிக்யூரஸோட கொள்கைகளை எபிக்டேட்டஸ் மிக கடுமையா எதிர்த்தார். ஏன்னா எபிக்யூரஸ் என்ன சொன்னார்னா, மனித வாழ்வோட உச்சக்கட்ட நோக்கமே இன்பம் தான், அதாவது பிளெஷர், எந்த வலியிலும் இல்லாம இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொன்னார். அதுக்காக அவர் என்ன அட்வைஸ் பண்ணார்? அவர் கொடுத்த அறிவுரை என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காதீங்க, குழந்தைகளை பெத்துக்காதீங்க, அரசியல்ல ஈடுபாடு காட்டாதீங்க, ஏன்னா இது எல்லாமே உங்களை கவலைக்கும் துன்பத்துக்கும் ஆளாகும்னு சொன்னார். அடிப்படையில பாத்தீங்கன்னா சமூகத்தோட மனிதனுக்கு இருக்கிற அந்த இயற்கையான தொடர்பைய அவர் டோட்டலா மறுத்தார். அது ஒரு வகையில சுயநலம் இல்லையா? எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், நான் தனியா சேஃபா இருந்துக்கிறேன்னு சொல்றது. இத எபிக்டேட்டஸ் எப்படி விமர்சிக்கிறார்? ரொம்ப சரியா சொன்னீங்க. மனிதர்கள் எறும்புகளை போலவோ தேனீகளை போலவோ ஒரு சமூகமா இயங்குறவங்க. எபிக்யூரஸோட கொள்கைகளை பின்பற்றினா சமூகம் அப்படிங்கிற கட்டமைப்பே சீர்குலைஞ்சிடும், நீதியற்ற தன்மை பெருகிடும் அப்படின்னு எபிக்டேட்டஸ் வாதிடுறார். அதுவும் ஒரு வகையில உண்மைதானே. எல்லாருமே விலகி போயிட்டா சமூகம் எப்படி இயங்கும்? இங்க ஒரு மிகப்பெரிய நகைமுரண் இருக்கு, கவனிங்க. சமூகத்தை விட்டு விலகிருங்க அப்படின்னு சொன்ன இதே எபிக்யூரஸ் அந்த கருத்தை பரப்புறதுக்காக பல புத்தகங்களை எழுதினாரு. ஓ, புத்தகம் எழுதுகளா? ஆமா, எபிக்டேட்டஸ் கேக்குறாரு எதுக்காக அவர் எழுதினார். மத்தவங்களுக்கு தன் கருத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சமூக பொறுப்பு அவருக்குள்ளேயும் ஆழமா இருந்ததால தான் அவர் எழுதினார். இதுவே அவரோட கொள்கைக்கான மிகப்பெரிய முரண்பாடு அப்படின்னு எபிக்டேட்டஸ் ரொம்ப அழகா சுட்டி காட்டுறார். வாவ், இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் உலகப்பற்றுகளை துறக்க சொல்றார் எபிக்டேட்டஸ், அதாவது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத எதன் மேலையும் ஆசைப்படாதேன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் சமூக கடமைகளையும் மனித உறவுகளையும் காக்கிறதுக்கு இவ்ளோ மூர்க்கமா போராடுறாரு. ஆமா, அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. உலகத்தின் மேல நமக்கு எந்த அதிகாரமும் இல்ல அப்படின்னாலும் அந்த உலகத்தின் மேல நம்ம காட்ட வேண்டிய அக்கறை 100% நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கறத இதை விட அழகா சொல்ல முடியாது. அதுதான் அந்த ஸ்டோயிக் தத்துவத்தோட ஆழமே. அவங்க உலகத்தை விட்டு ஓடச் சொல்லல, உலகத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு ஆனா அந்த உலகின் மாயைகள்ல சிக்காம எப்படி ஒரு சிறந்த மனிதனா வாழ்றது அப்படிங்கறதான் அவங்க கத்துக் கொடுக்கறாங்க. சரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும்போது இந்த தத்துவங்களை பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா நிஜ வாழ்க்கையில திடீர்னு ஒரு பெரிய இடி விழுதுன்னு வச்சுக்குவோம். சொல்லுங்க. ஒரு ரொம்ப மோசமான நோய் பாதிப்பு வருது, அல்லது அந்த காலத்துல நடக்கிற மாதிரி நாட்டை விட்டே துரத்தப்படுற, நாடு கடத்தப்படுதல் தண்டனை கிடைக்குது, ஏன் மரணமே நம்ம கண் முன்னாடி நிக்குதுன்னா, அப்போ இந்த நீரோட்டத்தோட போவோம் அப்படிங்கிற தத்துவம் நிஜமாவே வேலை செய்யுமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளை எதிர்கொள்றதுக்காக தான் இந்த தத்துவமே உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு எபிக்டேட்டஸ் ஒரு கடுமையான வழியை முன்மொழிகிறார். அது என்ன கடுமையான வழி? மரணம், நாடு கடத்தப்படுதல் போன்ற நீங்க பயப்படுற எல்லா விஷயங்களையும் தினமும் உங்க கண் முன்னாடி நிறுத்தி பாருங்க அப்படின்னு சொல்றார். டெய்லியும் நினைச்சு பார்க்கணுமா? அது நம்மள டிப்ரெஸ் பண்ணாதா? அதாவது இதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு மாயையில வாழாம வாழ்க்கையோட நிலையற்ற தன்மையை முழுமையா ஏத்துக்கிறது. அப்படி ஏத்துக்கிட்டா உங்களால எந்த ஒரு பொருளின் மேலேயோ அல்லது மனிதர்கள் மேலேயோ வரம்பு மீறி ஆசைப்பட முடியாது, பயமும் அங்க இருக்காது. அதாவது இதுதான் என் கடைசி நாள், அல்லது எப்படியோ ஒரு நாள் இதை நான் இழக்க போறேன் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளும் இந்த ஆபீஸ் டிராஃபிக் பிரச்சனைகளும் ஒரு பொருட்டாவே தெரியாதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இத பத்தி பேசும்போது மூலநூல்ல ஒரு அற்புதமான ஒப்பீடு வருது. இயற்கையோட விதியை எதிர்த்து முரண்பட்டு வாழ்ற ஒருத்தனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒரு சீற்றமிக்க குளிர்கால காட்டாகு போல இருக்கும்னு அவர் சொல்றார். அதாவது ரொம்ப டர்புலன்ட் அண்ட் மட்டியா இருக்கும். காட்டாறு. ஆனா அதே விதியை ஏத்துக்கிட்டு அறத்தோடு வாழ்ற ஒருத்தனோட மனம் எப்படி இருக்கும்னா எப்பொழுதும் வற்றாத தெளிவான இனிமையான நீரூற்றை போல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த காட்டாறு உதாரணம் மிகச் சிறப்பானது. ஏன்னா அது ஏன் சேரும் சகதியுமா இருக்கு? ஒரு நதி ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கும்போது நாம அதுல இறங்கி அந்த ஓட்டத்தை எதிர்த்து நீச்சல் அடிக்க நினைச்சா என்ன ஆகும்? நாம முழுகிடுவோம்.
ஆமா, நாம தத்தளிப்போம், கீழே இருக்கிற சேற்ற காலால உதைச்சு அந்த தண்ணீரையே நாம கலங்கடிப்போம், நாமும் மூழ்கிடுவோம். அது போலதான் நம்மால மாத்த முடியாத விஷயங்கள நான் மாத்தியே தீர்வேன் அப்படின்னு கட்டுப்படுத்த நினைச்சு போராடும்போது நம்மளோட மனசையே நாமே குழப்பிக்கிட்டு சேரும் சகதியுமா மாத்திடுறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. மாறாக அந்த நீரோட்டத்தோட சேர்ந்து நாமும் நீந்துனா அந்த நீர் தெளிவான நீரூற்று போல ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த இடத்துல தான் எபிக்டெட்டஸ் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்கிறார். கிறிசிபஸ் போன்ற பழங்கால தத்துவஞானிகளோட மிக கடினமான புத்தகங்களை எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிறதுல எந்த பெருமையும் இல்லைன்னு அவர் சொல்றார். ஓ, படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்றாரா? இல்ல, நான் பல தத்துவ புத்தகங்களை படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் பெருமைப்பட்டா அது வெறும் வார்த்தை சாலந்தான். உண்மையான வெக்கம் அப்படிங்கிறது பணம் இல்லாம ஏழையா இருக்கிறதுல இல்ல, மாறாக பயம் மற்றும் துயரத்திலிருந்து விடுபட தேவையான அந்த ஞானம் இல்லாம இருக்கிறதுல தான் இருக்கு. உங்க மனசை அமைதியா வச்சுக்க உங்களுக்கு தெரியலனா நீங்க கத்துக்கிட்ட கல்வியால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் இது. பாத்தீங்கன்னா, தத்துவம் அப்படிங்கிறது வெறும் அறிவார்ந்த விவாதத்துக்கான ஒரு பொருள் இல்ல. அது ஒரு சிகிச்சை முறை, ஒரு வாழ்க்கை முறை. மன அழுத்தம், கோபம் இதெல்லாமே வெளியில இருந்து வர்றதில்ல. நடக்கிற நிகழ்வுகளை பத்தி நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறதுல இருந்து தான் உருவாகுது. கண்டிப்பா. அத மாற்ற அதிகாரம் நம்ம கிட்டே தான் இருக்கு. இதுதான் எபிக்டேட்டஸ் நமக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய பாடம். இப்போ நாம இந்த தேடலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க இப்போ சுயமாக சிந்திச்சு பார்க்க ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு பெரிய இயற்கை விதியின்படி ரொம்ப சரியா இயங்கிட்டு இருக்கு. சூரியன் உதிக்குது, கடல்ல அலைகள் எழுகுது, நட்சத்திரங்கள் சுழலுது, விலங்குகள் வாழுது. இதெல்லாமே அந்த மாபெரும் இயற்கையோட ஓட்டத்துக்கு பணிந்து அதோட இணைந்து செல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த மாபெரும் பிரபஞ்ச அமைப்பிற்கு எதிரா போராடுற ஒரே ஒரு கிளர்ச்சியாளரா, அதாவது ஒரு ரெபல்லா, மனித மனம் மட்டும் ஏன் இருக்கணும்? வாவ்! இயற்கையை எதிர்ப்பதுல சுதந்திரம் இல்ல, அந்த பிரபஞ்சத்தின் ஓட்டத்தோடு இணைந்து செல்றது தானே உண்மையான சுதந்திரம். இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மோனடைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி.